தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று லெனினுடைய 100ஆம் ஆண்டு நினைவு நாள். தோழர்களே, இதே நாளில் நம்மை விட்டு பிரிந்த லெனின் அவர்கள் நம்மளோடு வாழ்கிறார். எப்படி வாழ்கிறார்? உயிரோட்டமாகவே வாழ்கிறார். எப்படி உயிரோட்டமாக? அவருடைய சிந்தனையினுடைய செயல்பாடு உயிரோட்டமாக இருக்கின்றது. இன்றைக்கு உலகத்தில் உள்ள தத்துவ ஆசான்களில் காரல் மார்க்ஸ், லெனின் இவர்களை எவரும் புறந்தள்ளிவிட முடியாது. அந்த அளவிற்கு அவர் உயிரோட்டமாக வாழ்கிறார். அவர் தத்துவம் இன்றைக்கும் நடைமுறைப்படுத்த வேண்டிய தத்துவமாக இருக்கின்றது. தேவையான தத்துவமாக இருக்கின்றது. தேடக்கூடிய தத்துவமாகவும் இருக்கின்றது. அந்த அடிப்படையில் லெனின் ஒரு புரட்சியாளர். அவர் புரட்சி என்பதை தலைகீழ் மாற்றமாக உருவாக்குகிறார். ஜார் மன்னனை எதிர்க்க வேண்டும், ஜார் மன்னனை வீழ்த்த வேண்டும், வீழ்த்திவிட்டு யாரை அடுத்து உருவாக்குவது என்பது அங்கே ஒரு விவாதமாக உருவெடுக்கிறது. அதில் சில பேர் முதலாளிகளை உருவாக்கலாம். ஏனென்றால் முதலாளிகளும் தொழிலாளிகளும் சேர்ந்துதான் இந்த ஜார் மன்னனை வீழ்த்தினோம், அதனால் இவர்களை உருவாக்கலாம் என்ற போட்டியெல்லாம் நடைபெறும் பொழுது தோழர் லெனின் அவர்கள் மிக தெளிவாக சொன்னார், இது பாட்டாளி வர்க்கத்துக்கு விரோதமானது. பாட்டாளி வர்க்கம் என்பது சில இழப்புகளை சந்தித்தது. அந்த இழப்புக்கு ஈடு இணை எதுவும் இல்லை. முதலாளிகள் அந்த அளவிற்கு சந்தித்ததாக வரலாறு இல்லை. முதலாளிகள் பாராளுமன்றத்தில் சட்டம் அமைச்சர்களாகவோ சட்டத்துறையில் இருந்தார்களோ, பாராளுமன்றத்தில் இருந்தார்கள் என்றால் அதேபோல் மன்னராட்சி என்ன செய்தாரோ அதே மாதிரிதான் நடைபெறும் என்பதை தெளிவாக புரிந்த லெனின் பாட்டாளி வர்க்கத்தின் அடிப்படையில் தான் இந்த அரசு நிறுவ வேண்டும் என்று கூறினார். தோழர்களே, நண்பர்களே, இந்த இடத்தில் ஒரு சின்ன உதாரணமாக எப்படி ஒரு சேனைப்படைகளை உருவாக்கினார் என்பதற்கான ஒரு எடுத்துக்காட்டாக ஒரு விவசாயி வருகிறார். புரட்சி நடந்து முடிந்து விட்டது. விவசாய நிலங்கள் எல்லாம் பிரித்து கொடுத்தாயிட்டது. விவசாய நிலங்களில் விவசாயிகள் விவசாயம் செய்கிறார்கள். அப்படி இருக்கின்ற சூழலில் ஒரு விவசாயி லெனினை தேடி வருகிறார். லெனினை தேடி வரும் பொழுது அந்த அலுவலகத்தில் இங்கே புகைப்பிடிக்காதீர்கள் என்று விளம்பரம் ஒட்டப்படுகிறது. அதனை மீறி அவர் சுருட்டு இழுக்கிறார். அந்த வழியாக போனவர், நீங்கள் இங்கே சுருட்டு இழுக்கக்கூடாது, புகை பிடிக்கக்கூடாது என்று ஒட்டி இருக்கிறதே, நீங்கள் இது மாதிரி செய்யக்கூடாதுன்னு சொல்லும்போது அது பாட்டுக்கு இருக்கட்டும், இதெல்லாம் யதார்த்தம் தானே அப்படின்ற மாதிரி அவர் இங்கே இந்தியாவில் இந்த தமிழ்நாட்டில் இருக்கிறது போல் இங்கே சிறுநீர் கடிக்காதே, இங்கே என்னென்னமோ சொல்லுவாங்க, அதையெல்லாம் இங்கே அதுவும் மது குடிக்காதே அப்படிலாம் சொல்லுவாங்க. ஆனால் இதை மீறி அது பாட்டுக்கு எழுதுனதாக இருக்கட்டும், நாம் செய்கிறத செய்வோம் அப்படின்ற மாதிரியான போக்கு அந்த நிலத்தில் இருக்கும்போது அதனை உள்ளே போயிடுறாரு. அந்த அலுவலகத்தில் இருக்கிறவங்க கூப்பிட்டு கேட்குறாங்க, லெனின் உள்ளே இருக்காரு, நீங்கள் போய் பார்த்து பேசுங்கன்றாங்க. அவர் உட்காந்துருக்கும்போது பார்த்தா, நீங்கள் ஏன் புகைப்பிடிச்சிங்கன்னு கேட்டவர் தான் லெனின்றதை அந்த விவசாயி பார்த்து அதிர்ந்து போயிடுறாரு. என்னங்க, நீங்கள் தான் இந்த கேள்வி கேட்டீங்களா? சரி, தெரியாமல் நினச்சி பரவாயில்ல இருக்கட்டும், என்ன செய்தியாக வந்தீங்க அப்படின்னும் போது, நீங்கள் விவசாய நிலங்களை எல்லாம் பறித்து விவசாயிகளுக்கு கொடுத்து விட்டீர்கள். விவசாயிகள் நன்றாக இருக்கின்றார்கள். ஆனால் மிகப்பெரிய அச்ச உணர்வோடு வாழ்கின்றார்கள். என்ன அச்ச உணர்வு என்றால், நிலத்தை கொடுத்தவர்கள் ஒன்றாக சேர்ந்து எங்களை அடித்து விடுவார்களோ கொன்று விடுவார்களோ என்று பயப்படுகிறார்கள். அதனால் நம்மளுடைய இங்கே இருக்கக்கூடிய செஞ்சேனை படைகளை எங்களுக்கு அனுப்பி விட்டீங்கன்னா எங்களை பாதுகாத்துக்கிறலாம் அப்படின்னு சொல்லும்போது மிக தெளிவாக சொல்கிறார், உங்களை நீங்கள் தான் பாதுகாக்கப்பட வேண்டும். நீங்கள் உங்கள் விவசாயிகளை வைத்து ஒரு படை திரட்டுங்கள். விவசாயிகளுக்கு பயிற்சி வேண்டுமென்றால் நான் தருகிறேன் என்று சொன்னார். தோழர்களே, நண்பர்களே, இது அந்த ஊருக்கு மட்டுமல்ல, அவர் இன்னும் சில நாடுகளுக்கு இதற்கான பயிற்சிகளை கொடுத்திருக்கின்றார். இங்கே நாம் அதை அப்படியே இங்கே மார்க்சியம் பேசுகிறோம், தமிழகத்தில் லெனினியம் பேசுகிறோம், மாவோயிசம் பேசுகிறோம். ஆனால் இன்றைக்கு அந்த தத்துவம் எந்த நிலையில் இருக்கின்றது? மார்க்சியம் தெரிஞ்சவர்களை கேட்டோம் என்றால் மிகவும் பரிதாபத்துக்குரிய சூழ்நிலையில் இருக்கின்றது. அப்படி என்றால் நாம் இன்னும் லெனினியத்தையும் மார்க்சியத்தையும் தெளிவாக படிக்க வேண்டும். புரட்சி என்பது தலைகீழ் மாற்றம். அந்த தலைகீழ் மாற்றத்தை உருவாக்கும் பொழுதுதான் இங்கே மதவாதிகள் வீழ்த்தப்படுவார்கள், சாதியவாதிகள் வீழ்த்தப்படுவார்கள், பிற்போக்காளர்கள் வீழ்த்தப்படுவார்கள், பாசிசம் வீழும், முதலாளியம் வீழும், கார்ப்பரேட் வீழும். அது வீழ்வதற்கு லெனினிய தத்துவமே உறுதுணை செய்யும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.